இந்தியா டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே. இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். CBDC இது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி நோட்ஸ். சென்ட்ரல் பேங்க் மூலமா இஷ்யூ பண்ணப்படுது. இன்னைக்கு உலக நாடுகள் லைக் US, யூரோப், சைனா, ஜப்பான், ஜமைக்கா போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை ட்ரையல் பேசிஸில், அதாவது பைலட் பேசிஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா மட்டும் இதுக்கு என்ன விதிவிலக்கம் என்ன, நாங்களும் டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ண போகிறோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ செஞ்சு கூட காமிச்சிட்டாங்க. இது எங்கே, எப்போ, எப்படி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட் பட்ஜெட் செஷனில் டாக்டர் நிர்மலா சீதாராமன், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் டிஜிட்டல் கரன்சி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. November 1, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 9 பேங்க் மூலயமா அதை ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ICICI, கோட்டக், எஸ் பேங்க், IDFC அண்ட் HSBC. இது இப்போதைக்கு எப்படி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹோல்சேல் செக்மெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சில்லறை வர்த்தகத்துக்கு இன்னும் வரல. ஏன் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ட்ரையல் பேசிஸில் ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, இதோட யூசேஜ் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ண பின்னாடி ரீட்டைல் யூசேஜுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல்சேல் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஷேர்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ, கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் வாங்குறதோ, இல்லை கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணும்போது பையருக்கு வந்து நம்ம காசு கொடுக்குறதோ, இல்லை செல்லருக்கு காசு கொடுக்குறதோ, இல்லை பையருக்கு பணம் அனுப்புறதோ, அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் என்ன வரும்னா, சார் இந்த டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஜிட்டல் கரன்சினா இது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சி. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டெல்லாம் வந்து பேப்பரில் தானே இருக்கும், காகித வடிவில் இருக்கும். இந்த சில்லற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வடிவில், அந்த 5 ரூபா 10 ரூபா வந்து காயின்ஸ் வடிவில் இருக்கும் இல்லையா? இது மாதிரி இல்லாமல் அது டிஜிட்டலில் இருக்கிறது தான் அது டிஜிட்டல் கரன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு யூசருக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் காகித வடிவிலையோ இல்லை காயின்ஸ் வடிவிலையோ பணத்தை கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது, திருடு போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் கரன்சியை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தொலைறக்கோ கிளியருக்கோ வாய்ப்பு பெருசாக இருக்காது. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் வந்து யூசருக்கு இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு இந்த டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ணுறதுனால என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இதில் முக்கியமாக மணி லாண்ட்ரிங் பண்ண முடியாது. இன்னொன்று, பணத்தை பெருசாக பதுக்க முடியாது. இதில் நிறைய ஹவாலா இந்த மாதிரி மோசடியெல்லாம் பண்ணவே முடியாது. இதில் பிளாக் மணி டிரான்சாக்ஷனாக நிறைய தடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி லேண்ட் அதாவது சேல் ஆகுது, லேண்டாக தான் விற்கிது, இந்த லேண்டு விற்கிறது மூலிமா ஏதாவது பணம் வருது அப்படின்னா இந்த டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். முக்கியமாக பணம் ரூபா நோட்டே இல்லாதப்போ நீங்கள் வேலட் மூலியமாக தான் நீங்கள் பணம் அனுப்பணுன்னா எப்படி நீங்கள் வந்து ஒயிட்டில் தான் அனுப்பிச்சாகணும் இல்லையா? ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது ஹோல்சேல் செக்மெண்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனோ, இல்லை வந்து ஒரு பங்கு வாங்குறது விற்கிறதுலையோ, இல்லை வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைலட் ஸ்டடி முடிஞ்சு நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கரன்சி, இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 வகையில் செயல்படும். ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் நம்ம மேக்ஸிமம் இப்போ UPI யூஸ் பண்ணுறோம். இப்போ காஃபி ஷாப்போ இல்லை கிராசரி ஷாப்லேயே போயிட்டு நம்ம எதாவது பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஜிபே மூலியமாவோ இல்லை பேடிஎம் மூலியமாவோ QR கோட் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறோம் இல்லையா? அது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும், இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மூலியமாக கூட பண்ணலாம். ஏன் ஆஃப்லைன் மூலிமா பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 கோடி தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் நிறையா
ரூரல் வில்லேஜஸ்க்கெல்லாம் இன்னும் வந்து நிறைய பேர் பயன்பாட்டில் இல்லை. அதனால் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைன் மோடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வசதி இல்லாத ஏரியாவில் கூட ஆஃப்லைன் மூலிமா அந்த கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, யூபிஐ மூலிமா பண்ணும்போது இப்போ நான் ஆக்சிஸ் பேங்க் ஹோல்டரு, நீங்கள் வந்து ஐசிசி பேங்க்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய ஜிபே மூலிமா உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா, அது நடுவில் இருக்கிற வேறு ஏதாவது பேங்க் மூலிமா தான் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்ததுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனோ சர்வீஸ் சார்ஜஸோ எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம். இந்த சிபிடிசி சேஃபா அப்படின்னு கேட்பீங்க, இந்த டிஜிட்டல் கரன்சி சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் சேஃபுங்க. ஏன் சேஃப் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் மூலிமா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குவாண்டம் ரெசிஸ்டன்ட்னு கூட சொல்லியிருக்காங்க. கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சி பிட்காயின், எத்தீரியம் மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் இப்போ நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றின நிறைய விழிப்புணர்வும் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நாளைக்கு அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் கூட வரலாம். அதை நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக தான் இந்த டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல தவறிட்டேன் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு உள்ளே போகிறதுங்கிறது அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் இல்லை. இதில் குவாண்டம் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற அல்காரிதம் கூட எழுதியிருக்காங்க. இதில் முக்கியமாக சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. இப்போ அடுத்தது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த டிஜிட்டல் கரன்சி யார் ஓனர்ஷிப் எடுக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதோட ஓனர்ஷிப் ஃபுல்லாக இப்போதைக்கு கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட், ஆர்பிஐயோட ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட் மூலியமா இது வந்து 9 பேங்க்ஸ் மூலியமாக அதை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ஸ்டேஜில் இது நிறையா பயன்பாட்டுக்குள்ளே வரும்போது, நிறைய பேர் இது யூஸ் பண்ணும்போது, இதுக்குன்னு ஒரு செப்பரேட் டெக்னிக்கல் சப்சிடரி ஆர்பிஐ கீழே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வழியாக தான் இனி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதோட ஃபுல் ஓனர்ஷிப் ஆர்பிஐ கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள் மனசில் வரலாம். சார், இது கிரிப்டோ கரன்சி மாதிரி, இந்த பிட்காயின், எத்தீரியம் மாதிரி ட்ரேட் பண்ண முடியுமா? செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கி விற்று அது மூலிமா ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கேட்டிங்கன்னா, இல்லை, இது பண்ண முடியாது. இது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து ரூபா நோட்டுக்கு பதிலாக இந்த டிஜிட்டல் கரன்சியை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறீங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அதை நடக்கலாம், வர வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட், வட்டி மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தருவாங்களா? இது நிறையா டிஜிட்டல் கரன்சி வச்சுருந்தோன்னா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் ட்ரேட் பர்பஸ், வர்த்தகத்துக்கு மட்டும்தான் இது பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இது செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரலாம், வராமையும் போகலாம். இது வரைக்கும் கான்செப்ட் நோட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து அக்டோபர் மாதத்தில் கான்செப்ட் நோட் ஆன் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை போய் பாருங்கள். ஒரு 51 பக்கம் கான்செப்ட் நோட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விவரமாக புரியும். ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து இப்போ ஹோல்சேல் செக்மெண்ட் மூலிமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அக்கௌண்ட் பேசிஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்குன்னு தனியார் லெஜர், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது யூபிஐ மாதிரி சில்லறை வர்த்தகத்துக்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அது அந்த அப்ளிகேஷனில் வேலெட், உங்களோட வேலெட் அப்படின்னு ஒன்று இருக்கும், வேலெட் அப்படின்னு இருக்கும். அந்த வேலெட்டில் டோக்கன் சிஸ்டம் மூலியமாக தான் நீங்கள் பண்ண முடியும். டோக்கன் சிஸ்டம் இந்த சென்ஸ்னால், இப்போ 10 டினாமினேஷன்ஸ் இருக்குல்ல, 10 ரூபி, 20 ரூபி, 50 ரூபி, 100 ரூபி, 500 ரூபி, 1000, 2000 அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டினாமினேஷன்ஸில் உங்களுக்கு டோக்கன் வடிவில் இருக்கும். டோக்கன் டு டோக்கன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா டபுள் ஸ்பெண்டிங் கூட தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூபிஐயில் நீங்கள் பண்ணும்போது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரிசீவருக்கு ரீச் ஆகாமல் போயிடும். மறுபடியும் திருப்பி இன்னொரு டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கரன்சி வேலெட் வந்ததுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிபிடிசியை எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.